சமூக காப்புறுதி கழகமான சொக்சோ தன்னுடைய சந்தாதாரர்களுக்கான மாதாந்திர சம்பள உச்சவரம்பை 5000 வெள்ளியிலிருந்து 6000 வெள்ளிக்கு உயர்த்தியுள்ளது. இதன் வழி 5000 வெள்ளிக்கும் அதிகமாக வருமானம் ஈட்டும் தொழிலாளர்களின் அனுகூல கட்டண விகிதம் 20.2 விழுக்காடாக உயர்வு காணும் என்று சொக்சோ தெரிவித்துள்ளது. ஊழியர்களின் சமூக பாதுகாப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களின் விளைவாக தற்காலிக உடல் செயலிழப்பு அனுகூலம், நிரந்தர உடல் செயலிழப்பு அனுகூலம், சார்ந்திருப்போரின் அனுகூலம் போன்ற பிரிவுகளிடமிருந்து சந்தாதாரர்கள் கூடுதல் நன்மைகளை பெறுவார்கள் என்றும் அது தெரிவித்தது. நாட்டில் 14,50,000 தொழிலாளர்கள் மாதத்திற்கு 5000 வெள்ளிக்கும் மேல் சம்பளம் பெறுபவர்களாக இருக்கின்றனர். அதே வேளையில் 83,80,000 தொழிலாளர்களின் சம்பளம் 5000 வெள்ளிக்கும் குறைவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தைவானிலிருந்து வந்தடைந்த ஒரு கொள்கலனில் 3772 கிலோகிராம் ஐஸ்கிரீம் இருப்பதை பினாங்கு மலேசிய நோய் தடுப்பு மற்றும் பரிசோதனை சேவைத்துறை கண்டுபிடித்தது. அதற்கு முறையான இறக்குமதி ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் அது திருப்பி அனுப்பப்பட்டது. அந்த ஐஸ்கிரீமின் மொத்த மதிப்பு 3,55,000 வெள்ளிக்கும் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு பட்டர்வர்த் முனையத்தில் நடைபெற்ற பரிசோதனையில் அந்த கொள்கலன் கண்டுபிடிக்கப்பட்டது. 30 வயதுக்கும் குறைந்த சுமார் 53,000 பேர் 190 கோடி வெள்ளி திரள் கடன் வைத்துள்ளனர் என்று கடன் ஆலோசனை மற்றும் கடன் மேலாண்மை முகமை தெரிவித்துள்ளது. வேலை செய்து வரும் வயது முதிர்ந்தவர்களில் 28 விழுக்காட்டினர் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக கடன் பெற்றுள்ளனர் என்று 2ஆம் நிலை நிதி அமைச்சர் அமீர் ஹம்சா அசீசான் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இளம் வயதினருக்கு எளிதில் கடன் கிடைப்பதும், கிரெடிட் கார்டுகளை பெறுவதும், இப்போது வாங்குங்கள் பிறகு பணம் செலுத்தலாம் போன்ற திட்டங்களால் அவர்கள் ஈர்க்கப்படுவதும் கவலை அளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார். 11 ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த லகாடத்து ஊடுருவலின் போது மாட்சிமை தங்கிய பேரரசருக்கு எதிராக போர் தொடுத்ததற்காக தங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை சீராய்வு செய்யுமாறு கோரும் 7 பிலிப்பைன்ஸ் பிரஜைகளின் விண்ணப்பத்தை கூட்டரசு நீதிமன்றம் இன்று புதன்கிழமை காலை 9 மணிக்கு செவிமடுக்கவிருக்கிறது. தம்மை சூலு சுல்தான் என்று கூறிக்கொள்ளும் ஜமாலுல் கிராமின் உறவுக்காரர் அமீர் பஹார் ஹுஷின் கிராம் இந்த விண்ணப்பத்தை செய்துள்ளார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கராக்கானுக்கு அதன் பங்காளி கட்சிகளை குறைகூறும் அருகதை கிடையாது என்று பெர்சாத்து கட்சியின் மகாதிர் ராய்ஸ் சாடியுள்ளார். குறிப்பாக சீன சமூகத்தின் வாக்குகளை ஈர்ப்பதில் கராக்கான் தோல்வி கண்டுள்ளது என்றும் தன்னை மறுபடியும் பலப்படுத்திக் கொள்வதிலும் அது தோல்வி கண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பினாங்கில் பறிகொடுத்த தொகுதிகளை அக்கட்சியினால் மீட்க முடியாமல் இருப்பதும் அதன் பலவீனத்தை காட்டுகிறது என்று அவர் கூறினார். அண்மைய இடைத்தேர்தல்களில் பரிகாத்தானுக்கு வரவேண்டிய மலாய்க்காரர்களின் வாக்குகள் அம்னோவுக்கு சென்றிருப்பதாக கராக்கானின் தலைவர் டொமினிக் லாவ் தெரிவித்திருந்தார். தேசிய முன்னணிக்கும் பக்கத்தான் ஹரப்பானுக்கும் இடையே தொடர்ந்து வலுவான ஒத்துழைப்பு நிலவி வரும் வேளையில் அடுத்த பொது தேர்தலை எதிர்கொள்வதற்கு பரிகாத்தான் நேஷனல் இப்போதே தயாராக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். பரிகாத்தானின் வெற்றிக்கு மலாய்க்காரர்களின் பங்களிப்பு போதுமானதாக இல்லை என்றும் லாவ் தெரிவித்திருந்தார். அவரின் அக்கூற்று பற்றி கருத்துரைத்த மகாதிர் ராஜ் தேசிய அரசியலில் இருந்து கராக்கான் தொடர்ந்து ஓரம் கட்டப்பட்டு வருகிறது என்றும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சரிவை கொண்டிருக்கும் அக்கட்சிக்கு தன்னுடைய கூட்டணியில் உள்ள பங்காளி கட்சிகளை குறைகூறும் தகுதி உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார். கடுமையான நீரிழிவு நோய்க்கு இலக்காக இருக்கும் அம்னோ பக்கத்தான் ஹரப்பானிடம் மன்னிப்பு கேட்கும்படி கூறக்கூடாது என்றும் மாறாக அக்கூட்டணிக்கு அது நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் ஜொகூர் டிஏபி செயலவை உறுப்பினர் டாக்டர் பூ செங் ஹாவ் வலியுறுத்தியுள்ளார். அம்னோவும் நாட்டின் சமூக பொருளாதார குறைபாடுகளும் சீழ்விடித்த கால் விரல்களை கொண்ட கடுமையான நீரிழிவு நோயாளிக்கு ஒப்பானவையாகும் என்று அவர் குறிப்பிட்டார். நிலைமை மோசமடைந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு முன்பு அதனை துண்டிக்க வேண்டியது அவசியம் என்று டாக்டர் பூ தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமையின் கீழ் பக்கத்தான் ஹரப்பான் மேற்கொண்டு வரும் தீவிரமான சீர்திருத்தங்கள் அம்னோவை மட்டுமின்றி நாட்டையும் அழிவிலிருந்து காப்பாற்றி வருகிறது என்று அவர் கூறினார். சீர்கட்டுள்ள பொருளாதாரத்திற்கு புத்துயிரூட்டி வரும் பக்கத்தான் ஹரப்பானுக்கும் அன்வாரின் தலைமைத்துவத்திற்கும் அம்னோ பகிரங்கமாக நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் டாக்டர் பூ தெரிவித்தார். கடந்த பல ஆண்டுகளாகவே அம்னோவை சாடி அதன் நற்பெயரை குலைத்ததற்காக அக்கட்சியிடம் பக்கத்தான் ஹரப்பான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஜொகூர் அம்னோவின் துணைத் தலைவரும் அம்னோ உச்சமன்ற உறுப்பினருமான நூர் ஜஸ்லான் முகமது நேற்று முன்தினம் தமது முகநூல் பதிவில் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.